அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம டி இமானோடைய மியூசிக்கில் நம்ம சின்மய் ஸ்ரீபாத் ஆஃப்டர் வெரி லாங் டைம், எனக்கு 12-13 இயர்ஸ் கழிச்சு அவங்க வந்து பாடியிருக்காங்க. நாட் ஈவன் 13, மோர் தேன் 13 இயர்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணி நம்ம விமலோடைய படம் அது. ஸோ வடம் அப்படி ஒரு திரைப்படத்தில் வந்த இந்த ஒரு படம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன பாடல்னா ஆசா கலவாணியோட லிரிக்கல் வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஐம் ரியல் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் சாங். ஏன்னா சின்மய் அண்ட் டி இமான் சாரோடைய காம்போவில் வந்து பெருசாக எதுவுமே வந்து இல்லை. எனக்கு தெரிஞ்சு காதல் கேட்கா ஃப்ரம் நினைக்கி விசில் அப்போ ஆரம்பித்ததுக்கப்புறம் இடைப்பட்ட டைம்லலாம் பெருசாக ஒன்றும் அவங்க அப்படி எல்லாம் பாடலை. ஸோ பாடலுக்கான வியூஸும் கம்மியாக தான் இருக்குது. ஏதோ சில பாடல்களுக்கு அந்தளவுக்கு வியூஸ் போகுது. இட்ஸ் நாட் வர்த் இட் ஈவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட சில பாட்டுலாம் அப்படியெல்லாம் வியூஸ் அள்ளி விடும். இந்த மாதிரியான நல்ல பாடல்கள் போக மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. யார் மேலே எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பாட்டை எடுத்து நான் தான் ஃபஸ்ட்டாக தான் இருக்கணும் இந்த பாடலில் பண்ணுறது. பிகாஸ் டி இமான் ஃபேன். எப்போயுமே எனக்கு அது ரொம்ப தெரியலை. என்ன தான் அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து எல்லா பாடலும் கேட்டாலும் இவருக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் என்னுடைய மனதில் உள்ளது. ஸோ இவருக்காகவே இந்த பாடல். அண்ட் இவருடைய ஃபேன்ஸும் பல பேர் இருப்பாங்க. அண்ட் ரியலி மிஸ் டி இமான் சார். அவருடைய மியூசிக், அவருடைய கம்போசிஷன் பாதி இப்போலாம் பாடல்கள் வந்தாலே எல்லாம் தள்ளிவிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் வீடியோக்குள்ளே போக முடியாது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வசமாக கிடச்சிடும். அண்ட் அதையும் தாண்டி உங்களோட கருத்துக்களை சொல்ல மறந்துடாதீங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதே சொல்ல மறந்துடாமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு இப்போ அந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம் மக்கள். ஸோ வாங்க, 3, 2, 1 அண்ட் here we go. Di Iman Music starring Vimal with the voice of Chinmay Sripath and the humming. Though Mananachi Chinna sukka veche Asakalawani சுத்த வச்ச மச்சமவரா சாப்பாட்டாலே கிச்சு கிச்சு எனக்குள்ள மொட்டு மொட்டு ரோசா மலந்தேனே அழகானக்குள்ள கோடாரி கண்ணால போட்டு தாக்கி போறேனே நெஞ்ச பழுதாக்கி நீ போறதுக்கெல்லாம் கூட பாதேன் உங்கண்ணு எங்கண்ண இடம் மாத்தி அதுதான் இமான் சாரோடைய ஒரு இதுவே. இந்த மியூசிக்கெல்லாம் வந்து சச் ஒரு பிளிஸ். செஞ்சாலும் நான் என்ன மறந்து ரசிப்பேனே. என் பேரு நீ சொன்ன சிரித்து போவேன். என்னோட உலகம் நீதானே. கால நீதான் கண்ணா என்ன விடுற கொம்ப சிவி காராம்பசு என்ன செய்யும் வரவே ஒன்று தேடி காலம் பூரா சாஞ்சுக்குவேன் உன் தோளில உன்னை புத்தி பார்த்துக்குவேன். போட்டு
ஹமிங் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, இட்ஸ் அ குட் மியூசிக்கல் ட்ரியூ, என்ன சொல்கிறது, ஒரு ட்ரையோன்னு சொன்னாங்க. ஏன்னா இமான் சாரோட விமல் சேர்ந்து அந்த படமுடைய பாடல்கள் வாவ், எனக்கு அது இன்னும் அப்படியே ஐ கேன் ஸ்டில் ரீகால் தி மெமரிஸ் ஆஃப் தேசிங் ராஜா. என்ன மாதிரியான பாடல்கள் மட்டும் இல்லை, படமும் நல்ல படம், பாட்டு அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஊரில் ரெண்டு ராஜா நினைக்கிறேன், அந்த படத்துலையும் வந்து விமலோட சேர்ந்தவர் பண்ணியிருந்தார். பாடல்கள் எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆல்பமே நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த படத்துலையும் இந்த ஒரு பாட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த பாட்டுக்கு பண்ணலை. பட் இந்த பாட்டு பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, ஒருத்தர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தார். இன்னொரு பக்கம் இந்த சின்மை வந்து ஷீ இஸ் ஜாயினிங் வித் இமான் சார் ஆஃப்டர் வெரி லாங் டைம். அண்ட் சாங் அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் சின்மையோட ஹமிங் எல்லாம் இப்போல்லாம் எல்லா சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால் இட்ஸ் சின்மை, இட்ஸ் நன் அது தான் சின்மை எவ்ரிவேர். லைக் நானும் பார்த்தேன், சீலேன்னு ஒரு பாடலும் வந்துச்சு, எனக்கு ஷவுண்ட் ஆர்டர் ரீசெண்ட் அதுவும் வந்துருந்துச்சு. 29 அப்படின்னு ஒரு லைக் மூவின்னு தான் நினைக்கிறேன். அதுவும் அப்படி தான். இப்போ நேற்று வந்துச்சு டக்காய்ட்னு நினைக்கிறேன். இட்ஸ் மர்னால் தாக்கூருடைய ஒரு படம் நினைக்கிறேன். அதுலேயும் அவங்க பாடியிருந்தாங்க வித் ஃபாஹிம் அப்துல்லா. ஸோ பேக் டு பேக் நான் பார்க்குற எல்லா சாங்ஸும் சின்மை இஸ் லைக் ஃப்ளோயிங் எவ்ரிவேர் இன் தி இண்டஸ்ட்ரீஸ். ஈவன் இட்ஸ் தெலுங்கு, ஈவன் இட்ஸ் ஹிந்தி, இது மலையாளம் ஆர் எல்ஸ் தமிழ். She's just, I don't know, ultimately வந்து மொத்தமாலே has changed a whole, ஒரு சினாரியோவே மாற்றிடுச்சு. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தி சாங். அது என்னன்னா, இந்த பாடலோடைய அந்த ஒரு கிராமிய டச், அதுதான் இமான் சார்ட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். என்னென்னா, அவருக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் கொடுத்தா அந்த கிராமிய டச்சை வந்து கணக்காக அது வந்து கொண்டு போவார். அது இப்போ ஏன் மக்களுக்கு வந்து அது ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா போய் சேர மாட்டேன்றது தான் தெரிய மாட்டேது. சும்மா என்னென்னமோ பாடுற பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ வியூஸ் போகுது. எனக்கு அது உண்மைக்குமே மனசில் இருக்குதுங்க. சில பாட்டெல்லாம் நானுமே யோசிப்பேன், இதெல்லாம் அவ்வளோ ஹைப் தேவை, அந்த பாடல்கள் தேவையே இல்லை. டேலண்ட்டே இல்லாதவங்கலாம் சிலவங்கலாம் சில விஷயங்கள் பண்ணும்போதெல்லாம் ஐம் நாட் பர்டிகுலர்லி ஒரு நேம் எல்லாம் நான் இது இன்க்ளூட் பண்ணல. சம் பீப்புள் லைக் சம் ஆஃப் யூ நோ ஹூம் அது உங்களுக்கே அவங்க மனசுக்கு தெரியும். சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் வைரல் ஆரம்பம், இதெல்லாம் ட்ரெண்ட் ஆரம்பம். சில பாட்டெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அது இமான் சார் இதுவும் அப்படி தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் இதே டைமில் நினைக்கிறேன் பேபி சம்திங், ஓ பேபி ஏதோ ஒரு படம் வந்துச்சு, ஓ பேபியா லைக் சம்திங் ஏதோ ஒரு படம் வந்துச்சு, ஜெயிட படம். அதுவும் கூட அதுலேயும் வந்து ஹரிஷ் ராகவேந்திரன்லாம் ஸ்வேதாமன்லாம் பாடினாங்க ஒரு பாட்டு. அந்த பாட்டில் இன்னொரு கேட்கக்கூடிய பாடல். அதுக்கப்புறம் ரீசெண்டாக பாமன் ஒரு படம் வந்துச்சு, அர்ஜுன் தாஸ். ஸோ அந்த படத்துலேயும் வந்து ஒரு சாங் வந்துருந்துச்சு. ஸோ அதுவும் இப்படி எல்லாம் அன்னோட்டிஸ்ட் சாங்காகவே மாறிடுச்சு. அண்ட் இந்த பாட்டும் இப்படி தான் ஆக போகுது ஃபார் ஷுவர். அன்னோட்டிஸ்டாகவே போயிடட்டும், பரவாயில்ல. ஆனால் நல்லா இருக்குதுங்க இந்த பாட்டெலாம், கேளுங்க. இந்த மாதிரி பாட்டெலாம் நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது என்னென்னா, எப்போயுமே குத்து சாங்ஸோ இல்லை இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான பாடல்களை கேட்டாலுமே இந்த பாடல் எப்பயுமே நிலச்சிருக்க பாடல். இப்போல்லாம் தேசிங்க ராஜா வந்து இப்போது 15 வருஷம்னு வச்சுப்போமா, 15-16 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களை இப்போயும் பேசணும்னு அதுக்கு காரணம் என்ன, அந்த படத்தை தாண்டி அந்த படத்தோடைய பாடல்கள் மற்றும் அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணிச்சுன்றதை வச்சு தான். இப்போ தான் கேட்குற பாட்டு இப்போ கேட்குறோம் வைக்கிறோம், அதை ஒரு டைம் போகிறதுக்கு அதை அப்போ கேட்டோம், அடுத்தடுத்த ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிட்டே இருப்பீங்க எல்லாருமே, நானும் உட்பட தான். ஸோ அதை நானும் யோசிச்சேன். பட் எனக்கு இந்த பாட்டில் அதான் இந்த பாட்டுக்கு எடுத்து பண்ணேன். எனக்கு வியூஸ் எல்லாம் ஒரு இதுவாக நான் பொருட்படுத்திக்க மாட்டேன் இந்த விஷயத்தில். பார்க்குற 100 பேர் பார்க்குறீங்களா, அட்லீஸ்ட் இந்த பாட்டை வந்து போயிட்டு பார்ப்பீங்கல்ல. ஸோ அதனால தான் அது எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் இல்லை, ஆனால் இமான் சாருக்காக தான் இந்த எல்லாமே. நான் அவரோட பாடல்கள் எல்லாமே லைக் எல்லா சாங்ஸுமே நவடேஸ் இட்ஸ் அதோடைய வந்து பீக் லெவலே இல்லை. ஸோ அதான். அண்ட் இந்த பாட்டை சின்னையே பாடியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு, அருமையான ஒரு இது. அண்ட் விமல் அவருக்கான இந்த ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியும் கூட அவர் சும்மாவே நல்லாவே பண்ணுவார் ஒரு சில விஷயங்கள். அண்ட் பாடலும் கேட்கும்போது நல்லா ஒரு அந்த இசையை தாண்டி அந்த ஹமிங், அதுவும் அந்த ஒரு வைப் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு பாட்டில். அண்ட் இது ஒரு லூப்பில் கேட்கலாம் திரும்ப. எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 வாட்டி கேட்டால் கண்டிப்பாக அந்த பாட்டு டெய்லி கேட்குற மாதிரி ஆகிடும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் பாட்டை செலக்ட் பண்ணுவேன். என்னோடய செலெக்ஷன் ரேஞ்ச் வந்து அப்படி தான் இருக்கும் சில விஷயங்களில். ஸோ அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்களே எப்படி என்னன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பாட்டை கேட்டிங்கன்னா தான் உங்கள் கருத்துக்களுக்கு இல்லை கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் இதை தாண்டி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தான் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதை கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் ஆன் டைம் எனி டைம் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் வந்து பண்ணும்போது உங்கள் கைக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ நான் பென் பண்ணிக்கிற இடத்து இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை அதை பற்றி அடிச்சு பேசணும்னு இருந்தால் கூட இல்லை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். உங்கள் ஹரிஹரன். ஸ்டே டியூன்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.